ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் டாக்டர் டியூட். தங்குவ மூவியோட பப்ளிக் ரிவ்யூக்காக வந்திருக்கோம். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ஓகே, எனக்கு சூர்யா சார் வேற லெவல்ல சூப்பரா இருந்தது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இல்லை. பட் சூர்யா சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. அவர் எப்படி நடிச்சாலும் எங்களுக்கு பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கொஞ்சம் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. குட் ஆக்சுவலி, இட்ஸ் குட். நல்லா செலவு பண்ணி எடுத்துருக்குறாங்க, ஆனால் சவுண்டு தான் அதிகம். நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. படம் ஒரு திருப்தியாக இல்லைங்க. பரவாயில்ல, பார்க்கலாம். சுமாராக இருக்கு, பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் சீனு, ஃபைட் சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைட்டுக்காக படம் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது. ஆதி காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்ததுன்னு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் 2. பாட்டு வச்சு தமிழ் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த ஹாலிவுட் படம்லாம் பார்க்குறவங்களுக்கு பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் வாஸ் குட். நம்ம தமிழ் திரையுலகில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து வர்றது கொஞ்சம் இட்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணி கொஞ்சம் சூப்பராகவே எடுத்திருக்காங்க. சூரியன் ஆக்டிங் நல்லா இருக்கு, ஆனால் படம் நல்லா இல்லை. ரொம்ப சூப்பரா இருக்கு. சூர்யா சார் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. சூர்யாவோட வேற லெவல் பார்த்து சிங்கம் படத்தை விட நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச் மூவி, அவ்வளோதான். அந்த குழந்தைங்களுக்குலாம் அது பிடிக்காது. சும்மா நார்மலாக போய் பார்த்தோம்னா படம் நல்லா இருக்கு. மற்றபடி எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, நல்லா அவர் நல்லா என்டர்டைன் பண்ண வச்சிருக்காங்க, நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ குட்டி பையன் சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க சார். படம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கத்தி காதை வலிக்குது ப்ரோ. சுமாராக இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? கொஞ்சம் படத்தை நல்லா செலக்ட் பண்ணிருக்கலாமோங்கிற ஒரு ஃபீல். 920 days கழிச்சு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரோலெக்ஸ் டில்லி அந்த ஒரு கான்செப்ட்ல நல்லா போயிட்டு இருந்தது. வந்துட்டு கார்த்தியும் சூர்யாவும் கூப்பிட்டு வச்சு செஞ்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. நல்லா இல்ல, கத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வருஷம் கலப்பி வந்தது புரியல எனக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, டிசப்பாயின்டாக தான் இருக்குது. பட் ஓகே தான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் 3 hours மூவிங்கனால கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. சூர்யா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரே தவிர அந்த ஸ்டோரியோட கோர் எதுவும் இல்லை. எமோஷன்ஸ் அவ்வளோவா கனெக்ட் ஆகலை ப்ரோ. அதில் ஒரு சின்ன பையன் வரான், இவர் வராரு, படம் ஃபுல்லாக கத்திட்டே இருக்காங்க, தலை வலிக்குது. ஸோ பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ. எடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த எடுத்துருக்கிறத நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. நல்லா கிராபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க, கிராபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஒன்று புரியல, அது அவ்வளோதான். எவ்வளோதான் சொல்ல முடியும். ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு இந்த காட்டு வாசிங்களாட்ட கட்டிக்கிட்டு இதே எனக்கு தெரியல என்ன பண்றாங்கன்னு.